சாட்டர்டே விலாகோட கண்டினியூஷன் தாங்க. எம்ஆரியை போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ப்ளம் கேக்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக. அதில் ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் இந்த சின்ன வெங்காயம் இப்படி கண் எரியுதுன்னு தெரில. எந்த தடவையுமே நான் இப்படி ஒரு இதை ஃபீல் பண்ணதில்ல. இந்த தடவை அவ்வளோ கண் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டன் பீஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து குக் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே குழம்புல இருக்க பீஸ் எடுத்து போட்டு தான் ஃப்ரை பண்ணுவேன். இந்த தடவை தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஒன் பார்ட் மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரியாணி இலை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் பீசஸ் போட்டு வதக்கிட்டு, அது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணோம்ல மசாலா, அது போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் சோம்பும் தாங்க நான் அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அந்த வறுக்கிறதுக்காக வேக வச்சோம் இல்லையா மட்டன் சூப்பு, அதான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து லெமன் வேணும்னு நீங்கள் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து புரியல. கொத்தமல்லி வந்து போட்டுட்டு ஒரு 6 விசிலுக்கு விட்டு எடுத்துருங்க. சூப்பராக வந்திருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்டான மட்டன் கிரேவி ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.